இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல ஏடிஎம் மிஷினோட ஃப்ரண்ட் டோரை கள்ளச்சாவியை வச்சு திறக்கிறாங்க. கள்ளச்சாவியை வச்சு திறக்கிற அளவுக்கா அது வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த கும்பலோட டெக்னிக்கே அதுதான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஏடிஎம் மிஷின் டைப்பை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கு. இந்த டைப் மிஷின் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் அந்த கும்பல் திருடி இருக்கு. ஸோ இந்த மிஷினோட ஃப்ரண்ட் டோரை திருட்டுத்தனமாக திறக்கிறதுக்கான சீக்ரெட்ஸை தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை கள்ளச்சாவி மூலமாக ஓப்பன் பண்ணிவிட்டு பணம் வெளியில் வர்ற, அதாவது இந்த ஓப்பன் பண்ண டோரில் பணம் வெளியில் வர்றதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேப்பை ஒரு பிளாக் கலர் அட்டையை வச்சு அடைச்சிடுறானுங்க. நார்மலாக ஏடிஎம் போயிட்டு அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா கேப்புக்குள்ளே இருட்டாக இருக்கிற மாதிரி பிளாக்காக தான் தெரியும். ஸோ கருப்பு கலர் பேப்பரை வச்சு அதை அடைச்சிட்டா இப்படி அடைச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது, அதாவது அடைச்ச மாதிரியே தெரியாது. ஸோ நீங்கள் கார்டை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் வரும்னு வெயிட் பண்ணுவீங்க. நார்மலாக பணம் வரும்போது வரக்கூடிய எல்லா சவுண்டும் வரும், மிஷினும் பணத்தை வெளியில் அனுப்பும். ஆனால் இந்த கும்பல் வெளியில் வர்ற அந்த கேப்பை அடைச்சி வச்சிருக்கிறதுனால நீங்கள் எடுக்க வேண்டிய பணம் ஒன்று இந்த டோருக்கும் மிஷினுக்குமான கேப் இருக்கு இல்லையா, அதில் விழுந்துடும், அதாவது மிஷினுக்குள்ளேயே விழுந்துடும். இல்லைன்னா பேங்க் தரப்புலேருந்து வெளியிட்ட வீடியோவில் இருந்த மாதிரி பணம் அதுலேயே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஸோ நீங்கள் பணம் வரலையே அப்படின்னு சொல்லி ஏடிஎம்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் இந்த கும்பல் நீங்கள் வெளியில் வந்ததும் உள்ளே போய் அந்த பிளாக் அட்டையை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி கள்ளச்சாவியை போட்டு ஃப்ரண்ட் டோரை திறந்து நீங்கள் எடுக்க வேண்டிய பணத்தை அந்த கும்பல் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க.